தூங்குறதுக்கு காலம் கிடினா நீ தூங்கி விடுறிய? இல்ல கண்ணனுக்கு உடம்பு சரியில்லை. ராத்திரி பூரா தூங்காம பக்கத்திலேயே இருந்து பாத்துக்கிட்டேன். அதான். ஆமா, ஏதாவது சாக்கு சொல்லு. சரியா இருக்கு. சரியா சரி. சின்ன மருமகளோட சேர்ந்து நீயும் பாலாட்ட ஆரம்பிச்சிட்ட. இருங்க இருங்க, உங்க 2 பேர் வாளையும் ஒட்ட நறுக்குறேன். அவங்கடி நீ எப்படி வந்த? என் வாழை ஒட்ட நறுக்கிறேன்னு சொன்னீங்களே, அப்பவே வந்துட்டேன். நீங்க தூங்குங்க, நான் கால் அமுக்குறேன். வேணாம், நான் தூங்குனதுக்கு அப்புறம் என் கழுத்து அமுக்கினாலும் அமுக்கிடுவேன். என்ன பத்தி நீங்க இவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லாத. இருக்கிறியா நீ? இருடி, உன்னை கதற கதற வைக்கிறேன். ஏப்பா அம்மா உடம்பு எப்படி இருக்கு? எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது தாத்தா. அப்படியா? தாத்தா பக்கத்திலேயே இருக்கேன். கண்ணை மூடிக்கிட்டு தூங்கு பாக்கலாம். தூங்கு. கண்மணி பொன்மணி கால் கொண்ட மின்மினி மலரே மலரே மலரே, கம்பனி காவியம் கற்பனை ஓவியம் நிலவே நிலவே நிலவே. கண்மணி பொன்மணி கால் கொண்ட மின்மினி மலரே மலரே மலரே, கம்பனி காவியம் கற்பனை ஓவியம் நிலவே நிலவே நிலவே. கண்ணில் கலக்கம் ஏனடா, புது கவிதை நீயடா, மன்னவன் போலவே மெல்ல வளரும் சேயடா, தாளேலோ நான் பாடி பாராட்டும் தாயல்லவோ. ஓ கண்மணி பொன்மணி கால் கொண்ட மின்மினி மலரே மலரே மலரே, கம்பனி காவியம் கற்பனை ஓவியம் நிலவே நிலவே நிலவே. பொன்னெல்லாம் பொன்னென்று அள்ள உன்னை போலே மின்னிடுமோ, கண் பார்வை இல்லாமல் கூட உந்தன் கோலம் நான் அறிவேன். கைதொட்டு மீதொட்டு மெல்ல அன்பு முத்தம் நான் தருவேன். பட்டு உடல் வாடும் என்றால் பாட்டனுக்கு தாங்குமோ, உன்னை விட்டு நான் தான் சென்றால் தூக்கம் வருமோ. இளவான் உன்னை நான் தழுவும் பொழுதில் இளமையும் திரும்பிடும். கண்மணி பொன்மணி கால் கொண்ட மின்மினி மலரே மலரே மலரே, கம்பனி காவியம் கற்பனை ஓவியம் நிலவே நிலவே நிலவே. புன்னகை சிந்திட வந்து நெஞ்சில் பாயும் தேனருவி, மந்திர சொற்களை கொண்டு சிந்து பாடும் பூங்குருவி. கண்ணாயன் உள்ளத்தில் உள்ளே உந்தன் பேரை நான் எழுதி, சொல்லாத நாளிங்கு இல்லை உன்னை கையால் நான் தழுவி. உன்னை இந்த தோளில் வைத்து ஊஞ்சலை போலாடுவேன். வெண்ணிலவை கேட்டால் கூட வாங்கி தருவேன். மெதுவாய் உறங்கு, விடியும் பொழுது நமக்கென விடும் விடும். கண்மணி பொன்மணி கால் கொண்ட மின்மினி மலரே மலரே மலரே, கம்பனி காவியம் கற்பனை ஓவியம் நிலவே நிலவே நிலவே.
நான் ராமநாதன், கீதாவோட தாய் மாமன். கீதா உள்ளதா இருக்கா, வாங்க. யாரது? நீதான் கீதாவோட மாமாவா? ஆமா. நீங்க? நீ அனுப்பி வச்சிருக்கியே ஒரு தருத்திரம், அதனோட அத்தனை அவ என்ன சொல்லிட்டு இருக்கா. அத்தை, ஏயா நீ ஏமாத்துறதுக்கு என் பையன் தான் கிடைச்சானா? அத்தை வாய மூடுடி. அத்தை என் அத்தை. என் பையனுக்கு எவ்வளவு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணணும்னு கற்பனை பண்ணி வச்சிருந்தேன். வந்து சேர்ந்தீங்களே. உன் வீட்டு பொண்ணு அனுப்பி வச்சதா அனுப்பி வச்சியே, ஒரு 50,000 ரூபாய் பிச்சை காசு கொடுத்து அனுப்பி வச்சிருக்க கூடாது? தங்கச்சியோட மாமா காஃபி கொண்டு வந்திருக்கிய? பீட தரித்திரத்துக்கு காஃபி கொண்டு வந்திருக்கு. காஃபி ஓடி உள்ள. பெருசா வந்துட்டா. ஆமா, இங்கே டேரா போடலான்னு வந்திருக்கிய? குடும்பமே ஓசில பொழைக்கிற குடும்பம் போல இருக்கு. நான் இங்க தங்கறதுக்காக வரலீங்க. சீட்டு போட்டு சேர்த்த பணத்துல கீதாவுக்கு ஒரு மோதிரம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை கொடுத்துட்டு போய் எங்க குடு. இது என்ன மோதிரமா மூக்குத்தியா? நான் கூட என்னமோ 2-3 பவுன் தேரும்னு நினைச்சேன். 10 குண்டு மணி கூட தேராது. பொறுக்கிட்டு போய் பெருமாள் கோயில் உண்டியில போடு போ. மாமா போயிடுங்க மாமா, இங்க நிக்காதீங்க. ஜென்மத்துக்கு இந்த வீட்டு வாசப்படி நிக்காதீங்க. நான் செத்தாலே இந்த பக்கம் வராதீங்க மாமா, போயிடுங்க. என்ன சகல பார்க்கல நீங்க என்ன தனியா புலம்பிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க சகல, புலம்புல மாப்பிள எந்த நாடகம் போட்டாலும் ஜனங்க வர மாட்டேங்கிறாங்க. அதான் ஜனங்களை எப்படி கவல் பண்ணலாம்னு யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன். நான் வேணா ஒரு ஐடியா சொல்லட்டுமா? வீட்டுல பெருசு தொந்தரவு தாங்க முடியாம தான் நான் இங்க வந்தேன். நீ இங்க வந்துட்டியா? நடிப்பை பத்தி உனக்கு என்ன தெரியும்? யாருகிட்ட கேக்குற நடிப்பை பத்தி? இப்ப இருக்கிற எல்லா நடிகர்கள் மாதிரி நான் நடிச்சு காட்டுட்டுமா? 2ல 1 பாத்துரும்டா. ஒரு போலீஸ் ஆபீஸ்ல ஒரு கொலைகாரனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வீட்டுக்கு போலாரு. அங்க போய் நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கிறேன், உங்ககிட்ட சில கேள்விகளை கேட்கணும். நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சரியா சொல்லலைன்னா உங்களை கைது செய்ய வேண்டியிருக்குங்கிறாரு. இத நீ நடி, நானும் நடிக்கிறேன்டா. 1 மினிட். நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கேன். உங்ககிட்ட சில கேள்விகளை நான் கேட்கணும். நான் கேட்கறதுக்கு நீங்க சரியான பதில சொல்லணும். அப்படி நீங்க சொல்லலன்னா நான் உங்களை கைது பண்ண வேண்டியிருக்கோம். நானும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் வந்திருக்கிறேன். உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும். நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க சரியான பதிலை சொல்லனா உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவேன். என்னம்மா சாந்தி, கண்ணனுக்கு உடம்பு சளி இல்லையா? ஒண்ணு கவலைப்படாத, எல்லாம் சளியாயிடும். என்னப்பா சொல்லம்மா? கையெடு. என்ன கோச்சிக்கல? உனக்கு ஆளுதல் சொல்லான்ட்டு தான் கைய பிடிக்க. மரியாதை கையெடு. கைய எடுக்கலன்னா என்ன செய்வ? எழுச்சிருவியா? எங்க எலி பாப்போம். ஏக்கா, அத்தை, உங்க தம்பி என்கிட்ட தப்பா நடந்துக்கிறாரு. அடி பாவி, இவ தாக்கா என்கிட்ட தப்பா நடக்க பார்த்தா, நீ வந்த உடனே பேட்ட திருப்பிட்டா. உன் தம்பி தப்பா நடப்பானக்கா. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா ராஜா? புருஷனுக்கு அந்தஸ்து இல்லனா கொண்டாட்டி கெட்டு போறதுல ஒண்ணும் ஆச்சரியம் இல்ல. நீ வா ராஜா போலாம். இனிமேலாவது ஒழுங்கா நடந்துக்க. அம்மா, அம்மா, அக்கா, நீங்க அழறதுனால உங்க மேல சுமத்தின பாவக்கரை கரைஞ்சு போயிடாது. செய்யாத தப்பு சொல்றப்போ நமக்கு கோவம் தான் வரணும். தைரியமா இருக்கா?